மனுஷன் நான் செத்துருவேன்னு தெரிஞ்ச ஒரு ஃபீல்டு போகிறான்னா அது கன்ஃபார்ம் இந்த ஒரு மிலிட்ரி ஃபீல்டாக தான் இருக்கும். ஏன்னா மிலிட்ரி ஃபீல்டில் எப்பயுமே யார் இறந்துருவானே தெரியாது. அப்படிப்பட்ட இந்த ஒரு ஆர்மி ஃபீல்டில் இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதாடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப யூஎஸ் அப்படின்ற யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா ஒரு பெரிய பிளான் பண்ணி, அதாவது ஒரு பெரிய கேம் சேஞ்சராக கொண்டு வராங்க. அதுதான் தி ரோபோட்ஸ். என்னடா ரோபோட்ஸ் வரப்போகுதுன்றியா? அப்போ மனுஷங்களுக்கு வேலை கிடையாதுன்னா மனுஷங்களுக்கு வேலை இருக்குது. ரோபோட்ஸ்ன்றது சின்ன சின்ன பிரச்சனையை சால்வ் பண்ண போகுது. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லோட ரோபோட்டிக் ஆர்மியை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்களை போகலாம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிற ரோபோட் பேர் தான் தி அட்லஸ். யுனைடெட் ஸ்டேட் ஒரு பெரிய முயற்சியில் இறங்குறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு முயற்சியில் பெரிய பெரிய ரோபோட்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஆர்மிக்கு இறக்க போகிறாங்க. அதில் முதற்படியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்லஸ்ன்ற ஒரு ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அட்வான்ஸ்டான ஃபுல்லி ரோபோட்டிக்கான ஒரு சோல்ஜர் ரோபோட் அப்படின்றாங்க. அதுவும் இந்த ரோபோட்ஸை தயார் பண்ணவங்க பார்த்திங்கன்னா யூஎஸ்ல மோஸ்ட் டாப் ரோபோட்டிக் எக்ஸ்பர்ட்ஸால் இந்த ஒரு ரோபோட் தயாரிக்கப்பட்டிருக்கு. இது வந்து நார்மலான ஃப்ரெண்ட்லி ரோபோட் கிடையாது, சோல்ஜர் ரோபோட். இந்த ஒரு அட்லஸ் ரோபோட் கிட்ட ஒரு ஸ்மால் டாஸ்க்கை கொடுத்து முடிக்க சொன்னாலும் முடிக்கும், அதே ஒரு பெரிய டாஸ்க்கை கொடுத்து முடிக்க சொன்னாலும் முடிக்குமா. முக்கியமாக இந்த ரோபோட்ஸ் என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாம்பை வந்து டிஃப்யூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பெரிய களத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோல்ஜர்ஸ்க்கு அடிபட்டதுன்னா இந்த ஒரு சோல்ஜர் ரோபோட் போய் எடுத்துகிட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மழை நேரத்தில் வந்து நேவிகேட் பண்ண சொன்னாலும் நேவிகேட் பண்ணுமா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷலாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸுக்குனாலே டிசிஷன் எடுக்க தெரியாது, இது ஃபுல்லாக மேனுவல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு அட்லஸ் ரோபோட்டுக்கு வந்து இதாலே டிசிஷன் எடுக்க முடியுமா, அதாவது டிசிஷன் மேக்கிங்கோட ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ரோபோட்டால் கிட்டத்தட்ட 200 பவுண்ட்ஸ் வெயிட்டை வந்து அசால்ட்டாக தூக்க முடியுமா. பர் ஹவருக்கு 20 மைல்ஸ் வந்து மோஸ்ட் அட்வான்ஸ்டு சென்சார் கொண்டு இந்த ஒரு ரோபோட்டை தயார் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் 360 டிகிரியால் இந்த ஒரு ரோபோட் வந்து நல்லா திரும்ப முடியும், நல்லா ஓட முடியுமா. ஒரு மிஷின் அப்பையும் இந்த ஒரு ரோபோட்டுக்கு கற்றுக்கிற மாதிரி சில திறமையை கொடுத்துருக்காங்களாம். அதாவது இது ஒரு மிஷின்லையும் இறங்குறப்ப ஒரு புது விஷயத்தை இது கற்றுக்கிட்டே இருக்குமா. அதாவது பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொன்னால் இந்த அட்லஸ்ன்ற இந்த ஒரு ரோபோட்டு ஆர்மியில் வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ரோபோட் பேர் தான் தி ஈகிள் பிரைம்ஸ். என்னடா ஏதோ நியூஸ் சேனல் பேர் மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. எந்த ஒரு ரோபோட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஒரு ரோபாட்டிக், அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ஆர்மிக்கும் தயாரிக்கப்பட்ட ஒரு ஜைன்டாண்டிக் ரோபோட். அதாவது பார்த்திங்கன்னா மற்ற ரோபோட்ஸோட இந்த ஒரு ரோபோட் ரொம்பவும் ஸ்பெஷலாக இருக்கணுன்றதுக்காக இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று கேட்டிங்கன்னா சும்மா அதிர்ந்து போயிடுவீங்க. இந்த ஒரு ரோபோட் 15 ஃபுட் டாலும் அது மட்டும் இல்லாமல் 12 டன் வெயிட்டு கொண்டது தான் இந்த ஒரு ரோபோட். ஃபுல்லி ஃபங்க்ஷனல் வந்து வாரியர், அதாவது இது வந்து ஒரு பெரிய வாரியரான ஒரு ரோபோட் மாதிரியே தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இதை டிசைன் பண்ணதே அந்த வார் ஃபீல்டில் இது சண்டை போடுறதுக்குன்னா. இந்த ஈகிள் பிரைம்ஸ் அப்படின்ற இந்த ரோபோட்டை தயாரித்தது மெகாபாட்ஸ் இன்ச் அப்படின்ற ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி தான். இந்த ஒரு ரோபோட் ரொம்பவும் பவர்ஃபுல்லான மோட்டர்ஸை வச்சு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மார்வலான மாடர்ன் ரோபோட்டிக்ஸுக்கு இது ஒரு சமர்ப்பணம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து முக்கியமாக ஆப்ரேட் பண்ணோன்னா ஒரு ஹியூமன் வந்து தேவை அப்படின்றாங்க. இது ஃபுல்லாக என்னதான் கை கால் அசைக்கணுன்னாலும் உள்ள ஒரு மனுஷன் உட்காந்துக்கிட்டு அப்புறமா தான் அசைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ரோபோட்டை வடிவமைச்சிருக்காங்க. முக்கியமாக இதோட முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷனே இதில் உள்ள ஹைட்ராலிக்கோட ஒரு பவர் சிஸ்டம் தான். இந்த ரோபோட்டில் இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவ் சிஸ்டம்னா அது இந்த ஒரு ஹைட்ராலிக் தான். அடுத்து இந்த வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ரோபோட் பேர் தான் தி காட் ரோபோட். இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு புதிய வகை ஒரு ரோபோட்டை சேர்ந்தது தான் இந்த ஒரு காட் போட். ஸ்பியரிக்கல் ஷேப்பை கொண்ட இந்த ஒரு ரோபோட் டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக் பிளேஸில் வந்து ரொம்பவுமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரோபோட்னே கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆகும், ஏன்னா இது நான் ஐடென்டிக்கல் ரோபோட். இது ஒரு ரோபோட்டா, இது எங்கெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடு, மண், அது மட்டும் இல்லாமல் வாட்டர்லேயும் போகுமா, ஏன்னா இதுக்கு நீச்சல் கூட அடிக்க தெரியுன்றாங்க. நிலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 6 மைல் பர் ஹவருக்கு சுற்றுமா. அது மட்டும் இல்லாமல் இதே வாட்டர்னால் 3 knots அளவு சுற்றுமா. இதில் முக்கியமாக 2 HD கேமரா இருக்குது. அதில் ஒரு கேமரா வந்து பார்த்திங்கன்னா 360 அளவு வந்து சுற்றுமா. இன்னொன்று நைட் விஷன் லைவ் கேமரா கூட இருக்கான். இது முக்கியமாக என்னென்ன டெடெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மெட்டலோட ஏதாவது ஒரு அஃபென்ஸான ஒரு முறையில் எதாவது இருந்ததுன்னா அது கண்டுபிடிச்சிடும். எக்ஸ்ப்ளோசிவாக இருந்தால் அது கண்டுபிடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெமிக்கலை வச்சு ஏதாவது அவங்க ஆபத்து கொண்டு வரணும்னு நினச்சா கூட இது கண்டுபிடிச்சி வருமா. அடுத்ததான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிற 4வது ரோபோட் பேர் தான் விஷன் 60. என்னடா ஏதோ 3D கிளாஸோட பேர் மாதிரி இருக்குன்ட்டு அசால்ட்டாக நினச்சிடாதீங்க. இது ஒரு ரோபோட்டிக் டாக். ஒரு மார்வலான ஒரு ரோபோட்டை கண்டுபிடிக்கணும், அதனால ரோபோட் மாதிரி தெரியக்கூடாது. கிட்டத்தட்ட 4 லெக்டு ரோபோட். ஆனால் எந்த ஒரு ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டாக் மாதிரியே பண்ணுற ஒரு ரோபோட்.
51 கிலோ கொண்ட இந்த ஒரு ரோபோட் ஒரு டைம் சார்ஜ் பண்ணால் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் வந்து நிற்காமல் ஓடுமா. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கல், பாறை, மண் எல்லா இடத்துலையும், ஏன்னா படிக்கட்டில் கூட எந்த ஒரு ரோபோட்டால் நடக்க முடியுமா. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 14 அட்வான்ஸ்டு சென்சார் கொண்ட எந்த ஒரு ரோபோட் இன்ஃப்ராரேடார் சென்சார்லாம் வச்சு ரொம்பவும் பக்காவாக தயாரித்து செக்யூரிட்டி ரோபோட்டாக எந்த ஒரு டாக் ரோபோட்டை வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல ஏதாவது ஆபத்து இருக்கா, இல்லைன்னா இந்த இடத்துல ஏதாவது பாம் இருக்கா, கண்ணி வெடிகுண்டு இருக்கா, இல்லைன்னா ஏதாவது கெமிக்கல் ஆப்ஷன் ஏதாவது போட்டு வச்சுருக்காங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுல இந்த ஒரு ரோபோட் ரொம்பவுமே ஸ்பெஷல் அப்படின்றாங்க. கன்ஃபார்ம் வந்து மிலிட்ரியில் பார்த்திங்கன்னா டாக் வந்து தேவைப்படுது. ஆனால் அந்த டாக் வந்து இறந்து போச்சுன்னா ரொம்பவும் பாவமாக இருக்கும்ல. அதனால தான் எந்த ஒரு ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. டாக் பண்ணுற வேலையும் பண்ணும், டாக் எதெல்லாம் பண்ண முடியாதோ அதையும் பண்ண முடியும். அதுக்குன்னு இது சூச்சு போமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இது ரொம்பவும் சூப்பரான அட்வான்ஸ்டு ரோபோட். நைட் டைம்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நைட் விஷன் லைட்டு வச்சு இது கண்டுபிடிக்கும். இதில் மட்டும் இல்லாமல் கேமரா எல்லாமே இதில் செட் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்குமா இந்த ஒரு ரோபோட். இது வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ஆர்மியில் மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட் ரோபோட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது இது ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளாம் ஒரு காலத்தில் வெறும் எந்திரன் படத்தை மட்டும் பார்த்துட்டு வாவுன்னு வாயை பழந்திருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ரோபோட்ஸை நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. அடுத்ததாக இந்த வீடியோவில் 5ஆவதாக நம்ம பார்க்க போகிற ரோபோட் பேர் தான் ரூக். ஹூக்கு கிடையாதுங்க, ரூக். அதாவது எல்லாருமே ஆர்மியில் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய டேங்கர் லாரி ஒன்று பார்த்துருப்பீங்கல்ல, அந்த ஃபுல்லாக அந்த ஒரு மாதிரி டேப் போட்டு வண்டி ஓடுற மாதிரி. அதே மாதிரி டேங்கர் லாரி வந்து மனுஷங்களே இல்லாமல் ஆப்ரேட் பண்ணால் எப்படி இருக்கும். ஏன்னா அது வந்து மனுஷங்க இருக்கணும், மேனுவலாக தான் ஆப்ரேட் பண்ண முடியும். இது மனுஷங்களே இல்லாமல் எப்படி ஆப்ரேட் பண்ணால் எப்படி இருக்கும்னு கண்டுபிடிச்சது தான் எந்த ஒரு ரூக் ரோபோட். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி பர்பஸ்க்காகவே ரெடி பண்ண ரோபோட்ஸை தான் நம்ம இந்த ஒரு வீடியோவை பார்க்குறோம். அதே மாதிரி எந்த ஒரு வேன் ரோபோட்டும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த மிலிட்ரிக்காக தான். இந்த ஒரு ரோபோட்டை ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. அதாவது நம்ம 2021 அப்போ தான் லான்ச் பண்ணாங்க. இந்த ஒரு ரூக் ரோபோட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6x6 அந்த மாதிரி சைஸில் தான் இருக்கும். இந்த ரூக் ரோபோட் வந்து என்னமா சொல்கிறாங்க, மிலிட்ரியோட ஒரு அசட் அப்படின்றாங்க. அசட்னா ஒன்றும் இல்லைங்க, மிலிட்ரியோட ஒரு சொத்து தான் எந்த ஒரு ரூக் ரோபோட் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த ஒரு ரோபோட்டு மனுஷங்களே இல்லாமல் செயல்படும். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு இதுக்கு எதாவது பிரச்சனை வந்தால் கூட இதுதான் சேதாரமே தவிர மனுஷங்களுக்கு எந்த ஒரு விதமான பாதிப்பும் கிடையாது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா வந்து இந்த மிலிட்ரி சைடில் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ரோபோட் மல்டி டாஸ்கிங் பண்ணுமா. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு சோல்ஜர்ஸ்க்கு அடிபட்டுருச்சுன்னா இந்த ஒரு வண்டி மேலே வச்சு அவங்க இட்டுட்டு வந்துடலாமா. இதை கண்ட்ரோல்லாம் டக்குன்னு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரொம்பவும் சீக்கிரமாக புரிஞ்சிக்கூடிய ஒரு ரோபோட்டு அப்படின்றாங்க. அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல போய்ட்டு இவங்களை வந்து கொல்லணும் அப்படின்றத வந்து மிஷன் அப்படின்வாங்க. இப்போ இதே மாதிரி தான் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா இந்த ஒரு மிஷின் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ரூக்குன்ற ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது மிஷனுக்கு வந்து இது அடாப்ட் ஆகிக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இதோட முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷனே வந்து இது ஒரு பெரிய ரக்கடான வெஹிக்கிள். ஆனால் இதுலேருந்து கொஞ்சம் கூட சவுண்டு வராதுன்றாங்க. ஸோ ஓகே காய்ஸ், இந்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுலேருந்து எத்தனை விதமான ரோபோட்ஸ் எவ்வளோ விதமான வேலைகளை செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை, see you. மறக்காமல் உங்களுக்கு எந்த ரோபோட் பிடிக்குன்னா கீழே ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிவிடுங்க. டாட்டா.